ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க நம்ம பெல் ஸ்லீவ், அதாவது அம்பர்லா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சதுரமாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதை நாளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் எல்லாமே நம்ம சைடு இருக்கணும். அதோட மடிப்பு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம சைடு இருக்கணும். நமக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இருக்கணும், வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ நான் வந்து இன்றைக்கி சின்னதாக தான் ஸ்லீவ் பண்ண போகிறேன், அதனால தான் சின்ன ஃபேப்ரிக் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்லீவ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஃபேப்ரிக் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு, நம்ம ஸ்லீவோட எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதை விட 1 இன்ச் சேர்த்து எடுத்துக்கணும். எனக்கு வந்து 4 இன்ச் வேணும். ஸோ நான் 5 இன்ச்சாக எடுத்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்ம 5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு எல்லா சைடும் 5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கலாம், வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ இதோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா அம்பர்லா நம்ம ஃப்ராக் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நாமளும் 5 இன்ச் அப்படி கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைக்கு தைக்க போகிற ஃப்ராகு. ஸோ அதனால தான் நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். பெரியவங்களுக்குனா இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக வரும். இது வந்து குட்டி ஸ்லீவ் தான். ஓகே, இப்போ நான் மார்க் பண்ண எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா. ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட், அதாவது நம்ம மடித்து வச்சோன்னா அது சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, நான் இப்போ நான் கையில் அமர்த்தி விடுறேன் இல்லையா, அதுதான் சென்டர் பாயிண்ட். இது வந்து இந்த கிளாத்தில் வந்து தெரியல. ஸோ அதனால் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சில கிளாத்லலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த மடிப்பு பகுதி. ஸோ இதில் தெரியல, இல்லைனா அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த மார்க் பண்ணதை வந்து இப்போது ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம ராங் சைடில் தான் செய்யணும், கிளாத்தோட ராங் சைடில் தான் செய்யணும், ரைட் சைடில் செய்யக்கூடாது. ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது அசிங்கமாக தெரியும். ஸோ நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன மார்க் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கேஃப் ஹைட், அதாவது அடிக்கை உயரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் வந்து இப்போ வந்து 2.5 மார்க் பண்ணுறேன். இது கிட்ஸ்க்குங்கிறதுனால நான் 2.5 மார்க் பண்ணுறேன். இதே கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னா 3, 3.5 அப்படி நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டும் அதோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இன்னொரு மார்க்கிங் கூட பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மார்க்கிங்கும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நாம் இதை மடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம மடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோலோட ரவுண்ட் எடுக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். பாடி பீஸை ஸ்டிச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். அதோட ரவுண்டை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து 2 டைப்பான பெல் ஸ்லீவ் இருக்குது. ஸோ நம்ம சைடை ஜாயின் பண்ணாமையும் பெல் ஸ்லீவ் பண்ணலாம். ஸோ நான் ஜாயின் பண்ணி பண்ணுற பெல் ஸ்லீவ் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதோட ஃபுல் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சைடுக்கு 6 இருக்குது, தெரியும் பார்த்திங்கன்னா. இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா 6 இருக்குது, டோட்டலாக பார்த்திங்கன்னா 12 இருக்குது. ஆம் ரவுண்ட், ஆம்கோல் சுற்றளவுன்னு சொல்லுவாங்களே அதுதான். இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிக்கை 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் 4 ஒரு பங்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3. ஸோ அந்த 3 எங்கே வருதோ, அந்த முக்கோணமாக இருக்குது இல்லையா, அந்த சைடு வந்து எங்கே 3 வருதோ அந்த நேரம் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3 வரணும் கம்பல்சரி. ஒரு இது கூட மாறக்கூடாது, ஒரு புள்ளி கூட மாறாமல் மாறக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு மார்க் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 வருது. ஸோ 1.5 + ஒரு புள்ளி வருது. ஸோ அதை வச்சு நம்ம மறுபடியும் முதல்ல எப்படி நம்ம ரவுண்ட் பண்ணணுமோ அதே மாதிரி எல்லா சைடும் 1.5 ஒரு புள்ளி இருக்கிற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். சுற்றியும் நம்ம ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கணும், கரெக்டாக 3 வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 3 தானே மார்க் பண்ணோம், அது வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நான் சில டைம் பார்த்திங்கன்னா வராது. சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த ரவுண்டை வந்து கொஞ்சம் கீழே மேலே மாற்றி போட்டுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக 3 வருது எனக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணுங்கள். இல்லைன்னா சப்போஸ் கீழே கரெக்டாக இல்லைன்னா நம்ம ஸ்லீவ் பண்ணும்போது கரெக்டாக வராது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 6 இன்ச் வரணும். அதையும் நம்ம இன்னொரு டைம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 6.25 வருது. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பத்தாமல் போயிடக்கூடாது. இது 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணாமல் அட்டாச் பண்ணுறதுனால கரெக்டான அளவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பெல் ஸ்லீவும் ஓப்பன் பண்ணியும் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அது வேறு மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து பாடி இதில் வந்து அகலமாக இருக்குது இல்லையா, இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து நம்ம ஷோல்டர் சைடு ஜாயின் பண்ணணும். இது குட்டியாக இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம கீழே, அதாவது அடிக்கை சைடு இருக்கு இல்லையா, அங்கே ஜாயின் பண்ணணும். அது மறந்துடாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் நல்ல பக்கம் வச்சு நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பாடி பீஸும் நல்ல பக்கம் தான் வச்சுருக்கோம். இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவோட நல்ல பக்கம், பாடி பீஸோட நல்ல பக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோடு போட்டது வந்து ராங் சைடு. அந்த கோடு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணி சுற்றி ரவுண்ட் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்டர் இருந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அந்த கீழே இருக்கிற ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அந்த டிஃப்ரெண்ட் காட்டுச்சு. நான் சின்னதாக ஒரு ப்ளீட் பிடிச்சிட்டேன். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆனால் பொறுமையாக அதை ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா நான் கரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிவிட்டேன். செகண்ட் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். ஸோ ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.